Hello friends, I'm Kamal, Visual Basic 6.0, Tutorial 7. Okay friends, இந்த வீடியோவில் நம்ம select case பற்றி பார்ப்போம். எப்படி if ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம alternate யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்னதாக நான் ஒரு கோம் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். கோம் பாக்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஒரு பட்டன் அந்த கோம் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம ரெண்டு வச்சு நம்ம ஒரு லேபிள் ஒன்று வச்சுக்கலாம். லேபிள் ஒன்று வச்சுக்கிட்டேன். கோம் பாக்ஸ் இதோட மூத்தோட சைஸே ஃபாண்ட் நான் மாற்றிடுறேன். ஓகே, நான் கோம்போ 1 ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணுற மெத்தட் சொல்லி கொடுத்தேன். லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதே போல் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நாலு ஐட்டம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கமாண்ட் 1 அப்படிங்கிறது என்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லேபிள் 1 எம்டியாக வச்சுக்கிறேன். எதுக்கு நான் இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றும் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ஆப்பிளா ஆரஞ்சா மண்ணா வேப் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்கும்போது நமக்கு அதோட அமௌண்ட் இங்கே வரப்போகுது. அமௌண்ட்டுங்கிறது சும்மா நம்மளாம் வச்சுக்கிறது தான், ஒன்றும் ஒரிஜினல் அமௌண்ட்லாம் இல்லை. நான் அதை எப்படி தனித்தனியாக அடிக்காமல் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான அமௌண்ட்டு காட்டுறது அப்படிங்கிறது நான் அப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த கோம்போ 1ங்கிறத நம்ம ஒரு மெயின் இதுவாக வச்சுக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம கேஸ் எழுத போகிறோம். செலக்ட் கேஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி செலக்ட் கேஸ்ன்னு கொடுத்துட்டு எதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ நான் எதை கோம்போ 1 அப்படிங்கிறது தான் கோம்போ 1 டெக்ஸ்ட்டை தான் நான் மெயினாக வச்சுக்கிட்டு அதை பொறுத்து தான் நான் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். செலக்ட் கேஸ்ன்னு கொடுத்துட்டேன். கேஸ் ஆப்பிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கேஸ் ஆப்பிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சப்போஸ் கோம்போ 1ல் ஆப்பிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகணும்னா, லேபிள் 1ஓட கேப்ஷன் நீங்கள் அமௌண்ட் கூட வச்சுக்கலாம். நான் ஆப்பிள் அப்படின்னே காட்டலாம். ஆப்பிள் அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் கேஸ் ஆரஞ்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா லேபிள் 1ஓட கேப்ஷன் ஆரஞ்சு அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் கேஸ் பனானா அப்படிங்கிற கேஸில் இருந்துச்சுன்னா பனானா அப்படின்ட்டு இருக்கணும். கேஸ் கிரேப்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கிரேப்ஸ் அப்படின்ட்டு இருக்கணும். கேஸ் டிஃபால்ட் கூட கொடுத்துக்கலாம். ரெடி எல்ஸ் கேஸ் கொடுத்துவாங்க. ரெடி கேஸ் எல்ஸ் அப்படின்னு கேஸ் எல்ஸ், அதாவது இதில் எதுவுமே இல்லைனா, எந்த 4 ஆப்ஷனுமே இல்லைனா அப்படின்னா என்ன ஆகும்னா, லேபிள் 1 கேப்ஷன் நான் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எப்படி இஃப்பை என் பண்ணுவோமோ இந்த மாதிரி செலக்டை நம்ம இங்கே ஆரம்பித்தோம், இங்கே முடிச்சிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரோக்ராம் தான், கோடிங் தான். நான் இங்கே கொடுத்துட்டேன். லேபிள் 1 இங்கே வச்சுருக்கேன். ரன் பண்ணுறேன். ஆப்பிள் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஆப்பிள் வந்துடுச்சு. ஆரஞ்சு பனானா கிரேப்ஸ் இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன். டிஃபால்ட் நம்ம கேஸ் எல்ஸில் கொடுத்தது, செலக்ட் கேஸ் எல்ஸில் கொடுத்தது இங்கே வந்துருக்கு. ஆப்பிள் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நான் ஒரு சின்னதாக செலக்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரோக்ராமாக சொல்லியிருக்கேன். அடுத்த ப்ரோக்ராமில் லூப் பற்றி பார்ப்போம். டூ லூப்பு, ஃபார் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.